ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்பாக்கு நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்றது எல்லா விஷயத்திலயும் ஆண்டவர் ஒரு நாள் தெரியப்படுத்துறாரு ஆண்டவர். இதுல ரெண்டாவதா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 மில்லியன் வரப்போகுது பாப்பா. சோ ரொம்ப ஈகரா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பாவம் பாப்பா தான் இல்ல, பாப்பா காலேஜுக்கு போயிருக்கேன். பாப்பா காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு. சோ அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களாமா பிஸியா. என்னப்பா நீ மாமனாரா ப்ரொமோஷன் ஆயிருக்க, நீ வந்து ஒண்ணுமே யாருக்கு எதுவும் செய்ய மாட்டேன்ற, ஒன்றும் சொல்ல மாட்டேன்ற, மக்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னப்பா இப்படி சந்திரி சாக்குல என்னமோ பிட்ட போடுற பத்தியா? ஆமாப்பா, உனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு தெரிய வேணாம். ரைட்டு, அதெல்லாம் இதுல என்ன இருக்குது, வயசு ஆயிடுச்சுன்றது. மாமனாரா ப்ரொமோஷன் வாங்க போறேன், அது சந்தோஷம் தான். அதெல்லாம் ஆண்டவர்களால ஒரு குடுப்பின, அது கொஞ்சம் சீக்கிரம் கிடைச்சிருச்சு எனக்கு. ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு ஈகர்லி மாப்பிள்ளையும் பாத்துன்னு இருக்கலாமாங்க. மேபி, ஏன்னா அவரும் ஈகரா தான் பாத்து நல்லா இருக்கிறாரு சொல்றேன். சோ வந்து வந்துச்சு 900 வந்துச்சு, இன்னும் 100 தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி 100 வந்தவொடனே நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு பாப்பா வந்தவொடனே சர்ப்ரைஸா பாப்பாக்கு என்ன பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்னென்னலாம் பண்றோம், பாப்பாவை வச்சு காமெடி பண்றோமா இல்ல சீரியஸா கொண்டு போறோமான்றத பார்க்கலாம். ஓகே, என்னப்பா சீக்கிரம் வரமாட்டேன். வந்தாச்சு, வந்துடும் அவ்வளவுதான். சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா எல்லார்கிட்டயும் ஒரு இன்டர்வியூ மாதிரி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா வீடியோ ரிலீஸ் பண்ண முடியாதே. ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் தான் நம்ம ரிலீஸ் பண்ண முடியும். அதெல்லாம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப நம்ம அவங்க இன்டர்வியூ எடுத்துக்கலாம். முக்கியமான சேனல்ல எல்லாம் இன்டர்வியூ எல்லாம் வரும். பாப்பாவும் மாப்பிள்ளையும் உட்கார்ந்து அதெல்லாம் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நாங்க வந்து கொசுறு மாதிரி பக்கத்துல கிடக்குறோம். ஓகே, இப்ப ஹீரோ ஹீரோயின் அவங்க ஆயிட்டாங்க, நாம இல்ல. நம்ம அவ்வளவுதான், பழைய பீஸ் ஆயிட்டோம், ஓல்டு பீஸ் ஆயிட்டோம். நம்ம ஏனியா நம்ம சேனலுக்கு நம்ம தான் ஹீரோ ஹீரோயின், அவங்க சேனலுக்கு தான் அவங்க ஹீரோ ஹீரோயின். அது ஓகே, இருந்தாலும் நம்ம தான் முதல் ஹீரோ ஹீரோயின். ஆமா, அது எல்லாருமே அப்படிதான் வச்சுக்கோ. அதான் பழைய ஆவா என்ன புதுசு வந்துட்டே இருக்கும், புதுசு வந்துகிட்டே தான் இருக்கும். பழைய எடுத்து வச்சுடுவாங்க. ஓல்ட் இஸ் கோல்டுப்பா. அதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் அந்த காலத்து பழமொழி, ஓல்ட் இஸ் கோல்டுன்றதுலாம். சரியா, நீதான் எப்ப பார்த்தாலும் உன்னை பேக் பண்ணி ஓரம் கட்டி பெட் வேற வெளியிலேயே போட்டு வச்சுக்கிற. உஷாரா இருந்துக்கோ. அப்ப நீங்க சிறு பண்டு மாதிரி சுத்தி நிற்பாங்க, வருவேன் நானு. புரியுதா? உன் அக்கிரமத்தை எல்லாம் எல்லாரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் பயங்கரமா பாப்பாங்க. ஆஃப்டர் 1 இயர் பாத்துக்கிட்டே இரு, அப்படியே சிறு பையனாவே மாறிடுவேன் நானு. ஐயோ, உனக்கு கையிலேயே பிடிக்க முடியாதே. எஸ், எக்ஸாக்ட்லி. இப்போதைக்கு நம்ம மண்டையில ஒரு பாரம் உட்கார்ந்து பாப்பா இல்ல ஒரு விளக்கு நாங்க ஏத்த போறோம். ஆமா, பாஷா படத்துல ரஜினி சார் ஏத்துவார்ல, ஒரு விளக்கு 2 விளக்கு 3 விளக்கு அவரு ஏத்துவாரு. நம்மளுக்கு இருக்கிறது 2 விளக்கு தான். ஃபர்ஸ்ட் விளக்கு ஆண்டவர் சூப்பரா ஏத்தி விட்டு அப்புறம் செகண்ட் விளக்கு ஏத்தணும். நம்ம பொறுமையா ஏத்தலாம். ஆமா, அதுக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும், அது பிரச்சனை இல்ல. பாரு, காலேஜ் போயிட்டு வந்து பேண்ட கிழிச்சுன்னு எப்படி கொரட்டை விட்டு தூங்குது, குருட்டு. அது எங்கேயோ ஊந்து வாரி இருக்குது, சும்மா என்னமோ இதுல கிஞ்சிச்சு ஏதாவது விளையாடி இருக்கும், கீழே ஊந்துருக்கும், பேண்ட் கிழிச்சுன்னு வருது. ஒவ்வொரு பேண்டா 2500 ரூபா 3500 ரூபா கொடுத்து எடுக்குது. என்னத்த பேசுறதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்க இருந்து இது வரைக்கும் கீழ்ச்சின்னு வருது. ஒட்டு போட்டு தச்சு போட்டு போகுமா, அதையும் செய்யாது. ஒட்டு போடுற லெவலுக்கு அது எது காட்டுது, வந்து உள்ள கூட நுழையல. நமக்கு பயமா இருக்குது, கீழே கீழே உழுந்து வாரின்னு வந்துச்சோன்ட்டு. உள்ள வந்தோடனே என்னத்த பாக்க சொல்றதுன்னு பார்த்தா கிஞ்சி தொங்குதுங்க. எங்கடா விழுந்த அப்படின்னா, எங்கெல்லாம் விழல, டேபிள்ல டெஸ்க்ல இருந்து வெளில வரும்போது கீஞ்சி வந்துச்சு அப்படின்ச்சு. சரி, டெஸ்க்ல தானே உனக்கு ஒன்னும் ஆகல, எனக்குலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னா. ஆனா அப்ப போய் படுத்து தூங்குறத பார்த்தா எங்கேயோ செம்மையா சில்லற வாங்கிருக்கணும் வந்து இங்க 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 ஸ்கிரீன்ல தட்டு, இங்க அங்கல இல்ல. வந்துச்சு. ஓகே, 961. இதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போய் பாப்பாவை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு தேவையான போயிடலாமா? எங்க கிளம்பி இருக்குமா நேரத்துக்கு காலேஜ்ல இருந்து? அது நான் எங்க அங்க போக சொல்றியா? அதெல்லாம் அது வீட்டுக்கே வரணும். எங்கனாச்சும் நம்ம வெளில போறதா இருந்தா போலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயும் நமக்கு நிறைய வேலை இருக்கு. அது வேலை இருக்குதுதான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? வேலை எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. அது இப்ப சொல்லவா வேணும்? இவ்வளவு நேரம் எடுக்கல, இப்ப ஷார்ட் ஆங்கிள் எடுத்துனுக்குற அவளுக்கு. ஓகே ஓகே, காட்டு, நானே எடுக்கிறேன். வேணாம் நீ பேசாங்க. வந்துச்சு 981 81 81
சரன்னு போ. கமான் கமான். அவளை வந்து இன்னைக்கு ஷாக் பண்ணிடுவோமா? அதுக்கு அதெல்லாம் தெரியாது. அது டான்ஸ் ஆட்டு டயர்டா வந்து அது வந்து வாய் பொழந்துன்னு படுத்துக்குவோம் கொஞ்ச நேரத்துக்கு. படுக்கிறது இல்லப்பா, வச்சு செஞ்சிருவோம் இன்னைக்கு. நம்ம இன்னைக்கு போய் 1 மில்லியன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் வாங்கி வந்து வச்சிடணும். வந்ததையும் அதை என்ன பண்றோன்னு மட்டும் பாரு. ஓகேவா? ஓகே. வந்துச்சு. அரே கமான். என்னடா எதை கூப்பிட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த 1 மில்லியன் வரும்போது பாரு அப்படி இன்ச்சா நகருமாக்கும். 98. எந்திரிப்பா, தலை தூக்கு. சூப்பர். பட்டாசு வெடிக்கிறது அதுல வெடிக்கும். அதுலயே வெடிக்கும் பாரு. அதுலயே வரும் பாரு. இப்ப வரும் பாரு, ஸ்கிரீன்ல வரும் பாரு பட்டாசு. அதுலயே வெடிக்கும். அது இங்கப்பா ஸ்கிரீன்லயே நீ பாத்துனே வரும். இங்க வரலையா? வரும் பாரு 1 மில்லியன் தாண்டி போயினுது. வரும் இரு. எல்லாருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே, சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மிக்க நன்றி. ரொம்ப ஜாலியா இருக்குது. ஆக்சுவலி நடுவுல வந்து பாப்பா எக்ஸாம் இருந்ததுனால அதிகமா வீடியோ போடாததுனால அப்படி ஸ்லோவா இருந்தது. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்ச உடனே அது ரிட்டன் எக்ஸாம், சும்மா காலேஜ்ல வைக்கிற எக்ஸாம் தான். அது முடிஞ்ச உடனே இப்போ ஃபாஸ்டா வந்துருச்சு. ஒரு சப்ஸ்கிரைபர் வர்றப்ப நமக்கு ஆரம்பிச்ச புதுசுல ஞாபகம் வருது இல்ல? ஆமா. ஒரு சப்ஸ்கிரைபர் யாராதா 100 வந்தோம்னா எங்க சேனலுக்கு வந்து நாங்க கேக் கட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்களும் இது வந்தாதான் பண்ணுவோம், அது வந்தாதான் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். 17 lakhs வந்துட்டோம். 1.7 வந்துட்டோம். இன்னும் பண்ணல பாப்பா. அது இப்போ நம்ம 2 மில்லியன் ரீச் ஆயிட்டு இருக்கோம். நல்ல சேனல்ல பார்க்கவே மாட்டேன்றாங்கப்பா. இந்த மாதிரி இத்து போன சேனல் தான் பாப்பாவோட சேனல்ல காட்ஸ் கிரேஸ் பாத்தீங்கன்னா ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா எல்லாரும் பாக்குறாங்க. புரிய மாட்டேங்குது எங்களுக்கு, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதனால இந்த டிரான்ஸ்லேட் பண்ண அமக்கலாம் பண்றீங்க என்ன வச்சு நீங்க. நீ அப்படி இருக்கப்பா, உன்னை வச்சு செய்யற மாதிரி இருக்க. வரல. ஆனா வரும். ஆக்சுவலா ஏன்னு தெரியல, வந்திருக்கணும், வரல. இதுல போய் வேற எங்கனாச்சும் போய் பார்த்தாதான் வரும் புல் இருக்குது. இல்ல அங்கேயே வரும்பா. இதுலயே நான் பாத்திருக்கேன். இதுலயே வெடிக்கும், நான் பாத்திருக்கேன். சரி வரல. சரி ஓகே. நம்ம போய் தேவையானதுல வாங்கிட்டு வந்துட்டு பாப்பாக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். நம்ம கேமரால நாங்க பாத்துட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வரும் கடந்த ஒரு 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்பதான் வருது டர்ன் பண்ணி. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறோம் அப்படின்னா, பேபிமா வந்து வீடியோ எடுக்கும். ஆமா, பாப்பஸ் வெடிப்பான். அதுக்கப்புறம் தான் கேக் கட் பண்றது. உன் பாப்பஸ் ஒழுங்கா வெடிடா. ஆமா, சொதப்பி விட்டுறாத. வெடிக்கலின்னா என்ன பண்ணு, டக்குன்னு அந்த இடத்துல ஒரு ஹோலை போட்டு, டாப்ல ஹோலை போட்டு, நாய்கிட்ட எல்லாம் விளையாட்டு தான் வரும். அது டாப்ல ஒரு ஹோலை போட்டு இப்படி இப்படி ஆட்டி விட்டுரு. புரியுதா? சத்தம் போடாதியோ. நீ பொண்டாட்டிட்டு நிக்காது. இங்க வந்து நீ இங்க வந்து இங்க நில்லு. அது வரும்போது லூஸ் பாத்துட்டேன். சவுண்ட் கேட்டுச்சு. எல்லாரும் விஷ் பண்றாங்க. கங்கராஜ். இன்னைக்கு தான்டா உருப்படியா வேலை பாத்துருக்கேன். மத்தியானத்துல இருந்து உனக்கு வெயிட் பண்றோம். இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தனால ஆனா பயந்தியா வந்து ஏதோ பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல தலையில தான் நின்னு இருந்தேன். எனக்கு பாப்பாஸ் வெடிப்பீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஏதோ பண்றீங்க, கேக் எல்லாம் வாங்கி வச்சு நிப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பாப்பாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் சீப்பா முடிக்கலாம்னு பார்த்தோம். சரி ஓகே. 1 மில்லியன் வந்தது காரணமாக அப்படியே மூஞ்சில கழுவிட்டு வந்துட்டா. சரி போ. ஆடி ரொம்ப
முடியல. ரெடி ரெடி. AG Vlogs 1 million celebration starts. வாடா மூஞ்சில போட்டு வா. சாவச்சு. சரி பாரு பண்ணா. நீ தாள. இந்த போயிடு. இதா நீ காலி தான் போ. சாப்பிடுவா. நம்ப முடியாது, எங்க வேணாலும் இருப்பாங்க. குப்பை தொழில கூட போய் கை விடுவாங்க. கேக் கட்டும் போது சத்தியமா அப்படி வீடே நாரடி போய் என் ட்ரெஸ் நாசமா போனாலும் பரவாயில்ல. சத்தியமா வைப்பேன் மூஞ்சிலே கேண்டில் அடிச்சலாமா? வேணாம். எந்த பக்கம் தெரியுது? இந்த பக்கம் தெரியாது, இந்த பக்கம் தெரியும். ஆமா கரெக்ட். அப்படியே வைப்பா மேக்கப், அப்படியே இருக்கட்டும். இங்க பாரு. எவ்வளோ ஆகும் லிப்ஸ்டிக்? கப்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. கப்ல ஜூஸ் கப்ல ஒட்டாத சாப்பிடலாம். ஆனா கிளாஸ் ஒட்டுச்சுன்னா கப்போட எடுத்து நீங்க வந்துரு. இந்த பாருங்க ஒட்டி இருக்குதுன்ட்டு. என்னது என்னமா போயிடுச்சு பாரு. இப்போ மேக்கப்னா ஓகேமா. என்ன இப்போ உன் வாய் காட்டு. போதுன்னு எனக்கு பயமா இருக்கு. இப்போ உன் லிப்ஸ் காட்டு. உன் லிப்ஸ்ல ஒன்றும் தெரியல. எனக்கு தேவையே இல்லை. விட்டுரு. முட்டை கொத்து இல்லையாமா? சரி சரியா? வெஜ்ஜு கொத்து சொல்லிட்டேன். வெஜ்ஜு கொத்து பரோட்டா. பாப்பா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இல்லையாமா? வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் சொல்லிட்டேன். சரியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஆப்போசிட்ல 65 போடுறாங்க அங்க. ஆமாப்பா, என் வாய்க்கு நானும் அங்க அந்த நிஷா வீட்டுக்கு போகும்போது நம்ம டெய்லர் கடையில நம்ம ட்ரெஸ் தைக்க கொடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பிளவுஸ் எல்லாம் அதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு உண்டானது. இவ காலேஜுக்கு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு உண்டான பிளவுஸ் எல்லாமே அங்க இருக்கு. நமக்கு ஈஸ்டரு, மோனா ஃபங்க்ஷனுக்கு, மோனா காலேஜ் உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளவுஸும் அங்கே நிற்கிதா. சரின்னு போய் வாங்கலான்ட்டு வாங்க போகும்போது அது முஸ்லீம்ஸ் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். முஸ்லீம்ஸ் ஏரியால ஒரு சிக்கன் கடை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பக்கோடா இல்லை. இந்த ஊர்ல சொல்லணும் அப்படின்னா சிக்கன் பக்கோடா இல்லை. நீங்களே இந்த அநியாயத்தை சொல்லுங்க சரியா? நீ இதுக்கு இப்படி சொல்றிய, நான் அன்னைக்கு இல்ல இல்ல இந்த அநியாயத்துக்கு நீ நான் தீர்வு கண்டே தீர்வேன். முஸ்லீம் ஏரியால சிக்கன் பக்கோடா இல்ல. அது கிடையாது. கடவுள் இருப்பாருடா, கடவுள் இருப்பாரு. எனக்கு நீ செய்யற துரோகத்துக்கு நாளைக்கு உனக்கே அது வரும். நான் என்ன துரோகம் பண்ணிட்டேன் இப்போ உனக்கு? நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. அதான் என்ன பண்ணிட்டேன்? வருஷத்துக்கு ஒருக்கா கூட நீ என்ன கோயம்புத்தூர் அனுப்ப மாட்டேன்ற. நீ துரோகம் பண்ற. என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை உன்னை கோயம்புத்தூர் அனுப்ப மாட்டேன்றேண்ணா. இப்போ வந்து உங்க அம்மாவே வரப்போறாங்க ஃபங்க்ஷனுக்கு. நீ போறதா இருந்தா அங்க யாரை பார்க்க போகணும்? உங்க அம்மாவை பார்க்க போகணும். ஃபங்க்ஷனுக்கு போறேன் பேசுறேன்ட்டு நீ அநியாயம் பண்ற. அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஒரு அளவு இல்லாம போகுது இந்த வீட்டுல. உன் பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் இருக்குப்பா, அந்த வேலையை பாருப்பா நீனு. நான் ஒண்ணு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சது. இன்னும் என்னத்தை கட்டி நழுகிறது? என்னத்தை கட்டி நழுவுறது சொல்ல? எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பேசியாச்சு. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போற நீ சொல்லு. உனக்கு அதுக்கப்புறம் தான்ப்பா மெயினா ஆரம்பிக்குது. இந்த மாசம் எண்ட்ல தான் உனக்கு ஆரம்பிக்குது. இப்ப வரைக்கும் நம்ம போன்ல தான் பேசிட்டு இருக்கோம். யாருக்கிட்டையும் சொல்லல, எதுவுமே பண்ணல. வீடியோல சொல்றோம். பேசணுங்கிறதுக்காக தொணத்தொணன்னு பேசினு இருப்பேன். சரிப்பா, எனக்கு வரும்போது நான் பாத்துக்கிறேன்ப்பா. உடுப்பா, எது முக்கியம் முக்கியம் இல்லன்ட்டு உடு உடு. எனக்கு வரும்போது நான் பாத்துக்கிறேன். பசிக்குது, போய் முதல்ல வாங்கின்னு வாப்போ. வெஜ் பரோட்டா தான். ஏதோ கன்றாவி வாங்கின்னு வாப்போ. ஐயோ வெஜ் நீ தின்றுவ இப்போ. இரு, இதுக்காகவே போய் நான் மாத்தி விடுறேன். முட்டையை போடாதீங்க, வெஜ்ஜ போடுங்கடா அப்படின்றேன். ஏய் பா பா, இங்க பாருப்பா. ஏய் இங்க பாருப்பா. திமுருல தெனா வெட்டில சம்பாதிக்கிறேங்கிற திமுருல தெனா வெட்ட நீ பேசுற.
நான் ஒண்ணுமே பேசல, நீ சாப்பிடுறது தான் பாத்துன்னு பாரு. நாங்கெல்லாம் வெஜிடேரியன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாய்க்கு போய் நீ போய் பீஃப் வாங்கி வந்து திம்பல்ல, அப்ப எங்களுக்கு வயிறு எப்படி எரியும் தெரியுமா? இப்படிதான் இருக்கு. அப்புறம் சொல்லு. மக்கள் மட்டும் நான் பேசினேன்னு சொல்லுவாங்க. நீ பண்ற அநியாயத்தை அக்கிரமத்துல யாரும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் என்ன சாப்பிடுற? தெரியல, என்ன கன்றாவி வாங்கிட்டு வந்து கொடுக்குற. என்ன அது பேரு என்னன்னு தெரியாதா? நீ தானே கேட்ட. கொத்து பரோட்டா. என்ன கொத்து பரோட்டா? எக் கொத்து. ஏய், முழுசா சாப்பிட்டு முடிக்கணும், புரியுதா? ஆமா, அதுவும் தான்.